அதிரச் செய்த ஆர்சிபி அணி கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல் தொடர்பாக ஆர்சிபி அணி நிர்வாகத்திற்கு எதிராக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாரதிராஜா. பாரதிராஜா, வணக்கம். ஆர்சிபி அணிக்கு எதிரான இந்த எஃப்ஐஆரில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய விவரங்கள் என்னென்ன, விரிவாக சொல்லுங்க. 11 பேர் உயிரிழப்புக்கு காரணமான அந்த வெற்றி பேரணி குறித்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் மூன்று முக்கியமான விஷயங்கள் இடம்பெற்றிருக்கிறது. ஆர்சிபி அணி வெற்றி பெறும் பட்சத்தில் பேரணி நடத்தப் போகிறோம், வெற்றி பேரணி என்று ஏற்கனவே கேஎஸ்ஏ நிர்வாகம் அணுகியிருக்கிறது காவல்துறையினர். அப்போது கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது, ஏனென்றால் இரவு முழுவதும் போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்தார்கள். எனவே இந்த நிகழ்ச்சி இப்போ செய்ய வேண்டாம் என ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள். அந்த ஆலோசனை கேட்கப்படவில்லை. மாறாக ஆர்சிபி நிர்வாகம் அனுமதி பெறுவதற்கு முன்பாகவே தங்களது சமூக வலைதள பக்கத்தில் இலவச அனுமதி என்று அறிவித்திருக்கிறார்கள். இந்த விஷயம் தொடர்பாக 3 பேர் மீது, அதாவது குறிப்பாக சொல்லணும்னா கேஎஸ்ஏ நிர்வாகம், ஆர்சிபி நிர்வாகம் மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரான டிஎன்ஏ, இந்த 3 பேர் மீதும் இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. போலீசாரின் முறையான அனுமதியை வாங்காமலேயே முன்னறிவிப்பு வெளியிட்டதால் தான் இந்த பிரச்சனை என்று அந்த எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நன்றி பாரதிராஜா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.